ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शांति मंत्रम। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ब्रह्मा देवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता स ब्रह्मविद्या सर्वविद्याप्रतिष्ठाम् अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह अथर्वणे यां प्रवदेत ब्रह्मा अथर्वातां पुरोवाचाङ्गिरे ब्रह्मविद्यां स भारद्वाजाय सत्यवहाय प्राह भारद्वाजाङ्गिरसे परावरां शौनको वै महाशालः अंगिरसं विधिवदुपसन्न पप्रच्छ कस्मिन् भगवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं भवतीति तस्मै सहोवाच द्वे विद्ये वेदितव्ये इतेहास्म यद्ब्रह्मविदो वदन्ति परा चैवापरा च तत्र परा ऋग्वेदो यजुर्वेदः सामवेदोऽथर्ववेदः शिक्षा कल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथ परा यया तदक्षरमधिगम्यते। அஞ்சாவது மந்திரத்தை பாஷ்யத்தெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த பாஷ்யத்தை பார்த்ததுக்கு பிறகு கூட ஒரு சின்ன விஷயம், அந்த லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், இந்த உபனிஷத்தானது வேத்திய விஷய விஞ்ஞானஸ்ய விவக்ஷிதத்வாத் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்த்தது ந அப்படின்னு நிஷேதம் பண்ணிட்டு விபாகத்தை பத்தி பேசினார். இந்த உபனிஷத்தானது எதை பத்தி பேச போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கர்மத்தை செய்ய வேண்டிய கர்மத்தை பத்தி பேசணும். ரெண்டு விஷயம் இந்த லோகத்துல இருக்கு. என்னன்னா, ஒண்ணு கர்மம், இன்னொன்னு ஞானம்.
அறிய வேண்டியது ஞானம், அறியத்தக்கது ஞானம், அத அறியதான் வேணும். இப்ப இது புஸ்தகம்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா இது புஸ்தகம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல ஏதாவது பண்ண வேண்டி இருக்கா அப்படின்னா இதுல எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. இதை பார்க்கணும், இதை அறியணும், ஆமா இது புஸ்தகம் அப்படின்னு. இவ்வளவுதான். நான் பல எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர் அடிச்சிருக்கேன், பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இந்த மெரூன் கலரை வந்து நான் ரொம்ப நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது ரெட்டுன்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்தாரு, அவர் சொல்றாரு, சாமி இது ரெட் கலர் இல்ல சாமி, இது வந்து மெரூன் கலர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் ஏதாவது செய்ய வேண்டியது ஏதாவது இருந்துச்சா? அத மெரூன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணனா, ஏதாவது ஒரு கர்மா பண்ணனா, தலையில நிக்கிறதோ இல்ல மூக்க பிடிக்கிறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி கரணம் போறதோ இல்ல கிரிவலம் பண்றதோ ஏதாவது பண்ணனா அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. இந்த சப்தம் இது ரெட் கலர் இல்ல, இது மெரூன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்துல எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓஹோ, இது வரைக்கும் நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது ரெட் கலர் அப்படின்னு. இது ரெட் கலர் இல்ல, இது மெரூன் கலர் தெரிஞ்சு போச்சு. சிம்பிள் தானே, அவ்வளவுதான். அப்போ ஒரு அறிகின்ற விஷயத்தில் ஒண்ணு இது அப்படின்னு அறிகிற விஷயத்துல அங்க எந்த ஒரு கருமமும் செயல்படவில்லை. அப்போ ஒரு சப்தம் என்ன பண்ணும், ஒரு சப்தம் அதனுடைய அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்திலேயே பொறிக்க வைக்கும், அர்த்தத்தை கொடுக்கும், எந்த சப்தமா இருந்தாலும். அப்போ இது ஏற்கனவே எனக்கு தெரியுது, புஸ்தகம்ன்றது ஏற்கனவே எனக்கு தெரியுது. புஸ்தகம்னு சொன்ன மாத்திரத்துல அந்த புஸ்தகம்ன்ற சப்தம் புஸ்தகம்ன்ற ஞானத்தை உண்டாக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவகாரத்துல எல்லா வஸ்துக்கள்லயும் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றேன், சச்சிதானந்த ஸ்வரூபா, நீங்க ஆத்மாவா தான் இருக்கீங்க, நீங்க சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கீங்க. என்ன தெரியுது இப்போ உங்களுக்கு? எஸ்ன்னு சொல்ல முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் ஸ்புரிக்கணுமா? அப்படின்னா அர்த்தம் ஸ்புரிக்கல. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் வந்து சாஸ்திரத்துல சொல்றாங்க. என்னன்னா ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவோம் எப்பவுமே. சப்தம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சப்தம்னா வாக்கியம். ஒரு சப்தமானது அப்பிரதிபத்தம் சத்து ஸ்வார்த்த அபிவெஞ்சகம் பவதி அப்படின்னு ஒரு லாஜிக், ஒரு நியாயம். சப்தமானது, சப்தம் எந்த சப்தமா இருக்கட்டும், ஒரு சப்தமானது அப்பிரதிபத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தடை இல்லாம இருந்துச்சுன்னா, எந்த ஒரு அப்டக்கிள்ஸும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்தமானது அதுக்கான அர்த்தத்தை, அதோட பொருளை, சப்தத்தோட மீனிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்க வைக்கும். சப்தம் அப்பிரதிபத்தம் சத்து, அப்பிரதிபத்தம்னா எந்த தடையும் இல்லாமல் இருக்கின்ற நிலையில் அது என்ன பண்ணும், ஸ்வ அர்த்தஸ்ய வெஞ்சகம் பவதி, அது தன்னுடைய அர்த்தத்தை என்ன பண்ணும், வெளிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் சப்தத்துக்கு இருக்கு. அப்போ நான் சொல்றேன், இது புஸ்தகம்னு சொன்னோட உங்களுக்கு என்ன ஞானம் உண்டாச்சு? புஸ்தகம் ஞானம் உண்டாச்சா? இப்ப அதே மாதிரி தத்துவமசி, நீங்கள் அதுவாக இருக்கின்றீர்கள், நீங்கள் அந்த பிரம்மமா இருக்கீங்கன்னு நான் ஒரு சப்தத்தை பிரயோகப்படுத்துறேன். அப்போ அந்த சப்தமானது என்ன பண்ணிருக்கணும், என்ன பிரம்மம்னு அறிய வச்சிருக்கணும். பண்ணணுமா? ஆனா பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் தெரியும், ஆனா பிரம்மம் தெரியாது. நான் ரெட் கலர்னு இத சொல்லி நினைச்ச மாத்திரத்துல இல்ல இது ரெட் இல்ல இது மெரூன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவைலபிளா இருக்கிறது உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இது மெரூன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ பல முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிரம்மமா தான் இருக்கீங்க, நீங்க அந்த பிரம்மமா தான் இருக்குன்னு 1000 முறை கேட்டாலும் கூட தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு 9 முறை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆச்சாரியார் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்றார். 9 முறை சொல்றார், ஆவர்த்தி பண்றார், திரும்ப 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 நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்கன்னு. சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னா, ஸ்வேதகேது என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு திரும்ப சொல்லுங்க புரியல, திரும்ப சொல்லுங்க, எனக்கு திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்.
அப்பாவும் என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி. அவருக்கு பாத்தீங்கன்னா 9 முதலையே ஞானம் வந்துருச்சு. இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தத்துவமசி தத்துவமசின்னு ஆயிரக்கணக்கான முறைகள் சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட நான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற ஞானம் உண்டாகல. இப்ப கேள்வி வருது, லாஜிக் பாருங்க. லாஜிக் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சப்தமானது தடையில்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்தம் அதனுடைய மீனிங்க பிரகாசப்படுத்துற சாமர்த்தியம் சப்தத்துல இருக்கு. இந்த சப்தமும் அர்த்தமும் நேற்று நான் சொன்னேன். ஏ ஃபார் ஆப்பிள். ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறோம், லாவண்யான்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குட்டியை லாவண்யா லாவண்யான்னு தான் கூப்பிடுவோம். இந்த லாவண்யாவையும் அந்த குட்டி பொண்ணையும் பிரிக்க முடியாது. பரமஹம்சானந்தாவையும் பரமஹம்சானந்தாவா இருக்கிற இந்த தேகத்தையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் சிவசக்தி ஐக்கியம்னு பேர். அதுக்கு பேர் சிவசக்தி ஐக்கியம். சக்தின்னு பேரு. இந்த சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களா, நாமத்துக்கும் ரூபத்துக்கும் வஸ்துக்கும் இருக்கிற சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்போ புஸ்தகம்ன்ற சப்தம் புஸ்தகம்ன்ற வஸ்துவை பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பிரகாசப்படுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா சப்தமும் அர்த்தமும் பிரிக்க முடியாதவை. இத பாத்தீங்கன்னா ரகுவம்சத்துல முதல் ஸ்லோகமா காளிதாசர் பயன்படுத்துறார். வாகர்த்த விவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் காளிதாசர் எழுதுறார். இந்த வாக்குன்னு சொல்லக்கூடிய சப்தம் புஸ்தகம் சப்தம், அதோட அர்த்தம் கையில வச்சிருக்கமே இந்த புஸ்தகம். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா வாக்கையும் அர்த்தத்தையும் வாகர்த்த விவ சம்பிருக்தம் வாகர்த்த பிரதிபத்தையே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் எப்படிப்பட்டது அப்படின்னா சிவன் சக்தி மாதிரி சிவசக்தி மாதிரி பிரிக்க முடியாததா இருக்கு. நீங்க தமிழ் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாதுன்னு நிறைய டயலாக்ல நிறைய படத்துல வந்திருக்கு. பிரிக்க முடியாது. பரமஹம்சானந்தாவையும் பரமஹம்சானந்தான்ற பேரையும் செப்பரேட் பண்ண முடியாது, நேமையும் செப்பரேட் பண்ண முடியாது. எல்லா வஸ்துக்களுக்கும் அப்படிதான். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சப்த லாஜிக் சொல்லியிருக்கோம். எந்த சப்தமா இருந்தாலும் அது தடையில்லாமல் இருந்தா, எந்த பிரதிபந்தமும் இல்லாம அப்டக்கல்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அது தன்னுடைய அர்த்தத்தை ஸ்புரிக்க பண்ணும். இப்ப அந்த சப்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு ஸ்டோரி வருது. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அருமையான ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வத்தாமோ ஹத குஞ்சரஹா அப்படின்னு ஒரு சப்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவர் பாத்தீங்கன்னா யுதிஷ்டிரர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் யுதிஷ்டிரர் சொல்ல வைக்கிறார் இந்த சப்தத்தை போர்க்களத்துல இருக்கும் போது. அஸ்வத்தாமாவோட அப்பா யாரு யாரு தெரியுமா? புராணம் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெல்லவே முடியாது யுத்தத்துல, அந்த அளவு பராக்கிரமசாலி. அப்ப அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் ஒரு தந்திரம் பண்றார். என்ன பண்றாருன்னா ஒரு யானை, அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை, குஞ்சரகன்றதுக்கு அர்த்தம் யானை. அந்த யானைய என்ன பண்றாரு, கொல்ல சொல்றாரு, அம்ப விட்டு கொல்றாரு. கொன்ன மாத்திரத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இப்போ யுதிஷ்டன்ட்ட சொல்றாரு, யுதிஷ்டரா இப்ப நீ என்ன பண்ணு அப்படின்னா இந்த வாக்கியத்தை பிரயோகப்படுத்து, அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்தது, செத்தாச்சு அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்ற. சம்ஸ்கிருதத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வத்தாமோ ஹதஹா குஞ்சரஹான்னு சப்தம். அஸ்வத்தாமன் யானை இறந்தது, யானை லாஸ்ட்ல தான் அந்த குஞ்சரம்ன்ற வார்த்தை லாஸ்ட்ல இருக்கு. அஸ்வத்தாமக இறந்தது குஞ்சரக, அஸ்வத்தாமம் என்ற யானை இறந்தது. இறந்ததை பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும், குஞ்சரம்ன்ற சப்தம் யானைன்ற சப்தம் பின்னாடி வந்துடும். இந்த யுதிஷ்டர் என்ன பண்றாரு, இந்த சப்தத்தை உச்சாரம் பண்றாரு, அஸ்வத்தாமோ ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா சங்க எடுத்து ஊதிட்டார். அந்த அஸ்வத்தாமோ ஹதகன்னு சொன்னோன இவர் சங்குநாதம் வந்துருச்சு, குஞ்சரகன்ற சப்தம் மறைஞ்சு போச்சு, இந்த சங்குநாதத்துல கேட்காம போயிடுச்சு. அப்ப எது கேட்டுச்சு அப்படின்னா அஸ்வத்தாமோ ஹதகன்னு மட்டும் கேட்டுச்சு. யாருக்கு? துரோணாச்சாரியாருக்கு. யோசிச்சு பாருங்க, அஸ்வத்தாமோ ஹதக அப்படின்னோட இவர் நினைச்சுக்கிட்டாரு என்னோட பையன் இறந்துட்டான், அஸ்வத்தாமன் தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த குஞ்சரக அப்படின்ற சப்தம் அவருக்கு பாத்தீங்கன்னா உள்ள போகல. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன போயிருக்கணும்,
அப்ப தடை என்ன அப்படின்னா, இந்த சங்கநாதம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குஞ்சரன்ற சப்தத்தை பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிடுச்சு, பெருசாயிடுச்சு, கேட்காம போயிடுச்சு. இதான் பிரதிபத்தம்னு பேரு. அப்ப இவர் சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கார். பிரயோகம் பண்ணினாலும் கூட நடுவுல ஒரு அப்டக்கிள் இருந்ததுனால என்ன ஆகல, அந்த சப்தம் இவருக்கு கேட்காம போச்சு. கேட்காம போனதுனால மோகத்தினால இவர் பாத்தீங்கன்னா சோர்ந்து உட்கார்ந்துட்டார் யுத்தத்துல. அப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அம்ப வச்சு இவரை கொண்டாச்சு. இதான் நடந்தது. அப்போ ஒரு சப்தம் தடையில்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது தன்னுடைய அர்த்தத்தை ஸ்புரிக்க வைக்கும். இப்ப எனக்கு தெரியுது, நான் பாத்தீங்கன்னா குருட்ட இருந்து நீ சச்சிதானந்த சொரூபமா இருக்க அப்படின்னு சப்தத்தை சொல்றார் குரு. நானும் கேட்கிறேன். கேட்ட மாத்திரத்துல ஏன் எனக்கு ஸ்புரிக்கல அப்படின்னா, சப்தம் தடையில்லாம இருந்தாதான் ஞானத்தை உண்டு பண்ணும். அப்ப தடை என்ன? இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா என்ன தடை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் நம்ம சொல்றோம், முதல் தடையே ஜென்மாந்தர வாசனா. இந்த தேகத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், எத்தனை கோடி ஜென்மம் பாத்தீங்கன்னா தேகத்தை நான் 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 கிரகணம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அபிமானிச்சேன்னு எனக்கு தெரியாது. நான் சதா எல்லா ஜென்மங்கள்லயும் இந்த தேகத்தை தான் நான் நான் அபிமானிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த தேக அபிமானம் தான் பெரிய வால் மாதிரி இருக்கு. இந்த வாலுக்கு பக்கத்துல இருந்து யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா எனக்கு சப்தம் கேட்க மாட்டேங்குது. ஏன்? நடுவுல பெரிய அப்டக்கிள் இருக்கு, வால் இருக்கு, செவுர் இருக்கு. அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். அந்த நான் அப்படின்னு குரு பாத்தீங்கன்னா நீ சச்சிதானந்தம் சொல்லும் போது பெரிய ஸ்கிரீன், பெரிய வால் நடுவுல இருக்கு. இந்த தேகம் இருக்கு, சென்சார்கன்ஸ் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. இந்த பஞ்ச கோஷங்கள் நம்ம சொன்னோம்ல, தத்துவபோதத்தை சொல்றோம்ல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இத்தனை கவர் இருக்கு. இத்தனை கவரும் என்னது? அப்டக்கிள், எல்லாமே தடை, பிரதிபத்தம். அப்ப பிரதிபத்தமா இருக்கிறதுனால சப்தங்களை சொன்னாலும் கூட இந்த சப்தம் இதை தாண்டி நமக்கு போக மாட்டேங்குது. நம்ம இங்க நிக்கிறோம், சப்தம் இங்க உச்சரிக்கிறோம். அப்போ சப்தங்களானது 1000 முறை வேதாந்த சப்தங்களை கேட்டாலும் நான் தேகமில்லைன்னு எனக்கு சச்சிதானந்த சுரூபம்ன்ற ஞானம் உண்டாக மாட்டேங்குது. புரியுங்களா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம சொல்றோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் ஒரே ஒரு டெக்னிக் என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுது. என்ன டெக்னிக் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா நேரடியா சப்தம் எப்போ போதம் பண்ணும் அப்படின்னா, இந்த பஞ்ச கோஷங்களும் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல சப்தத்தை சொல்றீங்க. அப்டக்கிள் எதுவுமே இல்லை. ஒரு குரு நேரடியா சொல்றார் நீ அதுவா இருக்க அப்படின்னு சொன்னார்னா, பிரதிபந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா டைரக்டா ஞானமானது ஸ்புரணமாயிடும். அகம் பிரம்மாஸ்மின்னு சிஷ்யன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான். அவ்வளவுதான். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உத்தம அதிகாரி. அப்ப உத்தம அதிகாரியா இல்லாம நம்ம எல்லாரும் எங்கெங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த பஞ்ச கோஷங்களை தாண்டி தான் நம்ம நிக்கிறோம். பஞ்ச கோஷங்கள் நம்மளை கவர் பண்ணிடுது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணுது, ஒவ்வொன்றுத்தையா பஞ்ச கோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுது. அப்போ ஒரே ஒரு மெத்தட் தான் சாஸ்திரம் பண்ணுது, என்னது? அதத்து வியாவிருத்தி. நீ அது இல்ல, நீ அது இல்ல அப்படின்னு அன்னமயம் நீ இல்ல, பிராணமயம் நீ இல்ல, மனோமயம் நீ இல்ல, விஞ்ஞானமயமும் நீ இல்ல, அதே நேரத்துல ஆனந்தமயமும் நீ இல்ல. அப்ப மிச்சம் இது எல்லாத்தையும் நீக்கின பிறகு நீங்களா இருக்கீங்க. இவ்வளவுதான். இதான் பாத்தீங்கன்னா போதம் செய்விக்கிற முறை, உபதேசிக்கின்ற மெத்தட். அதனால பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு, அறிய வேண்டிய விஷயம் இது. அறிய வேண்டியனா இங்க செய்ய வேண்டியது இல்லை. அப்ப செய்ய வேண்டியது, அறிய வேண்டியதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நான் செயல் புரியறது கர்மம். அதே நேரத்துல இந்த அறிய வேண்டியது புத்தியில தப்பா நான் என்ன பண்ணிருக்கேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா நான் அபிமானத்தினால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அபிமானத்தை விடணும். அபிமானத்தை விடுறதுக்கு வெளியில தான் காரியம் பண்ணணுமான, வெளியில காரியம் இல்லை, உள்ளதான் காரியம் பண்ண வேண்டியது. அதனால அறிய வேண்டிய வஸ்துவை பத்தி பேசுறதுதான் இந்த ஞானம். என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
வேதாந்தத்தை என்ன பண்ணோம், போக்கஸ் எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மெதுவா 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 நான்ல போக்கஸ் பண்றதுதான் இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. நான்ல போக்கஸ் பண்ண 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 இது நிவர்த்தி ஆயிட்டே போகும். நான் இது வரைக்கும் பண்ணல. அப்ப தேகத்துல இருக்கிற போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸா ஆக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்றோம். உங்களுக்கு அதனால வெறும் உபனிஷத் சப்தம் இருக்குல்ல, இந்த உபனிஷத் சப்தம், இந்த மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, இது உபனிஷத் இல்ல. இந்த சப்தங்களால எது உணர்த்தப்படுகிறதோ, எது லட்சியமா சொல்லப்படுகிறதோ, எது நான் தான் உபனிஷத். உபனிஷத்துக்கு டைரக்டான மீனிங் என்னது? அறிவு ஸ்வரூபமா, சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற நான் தான். என்ன போதம் பண்றதுக்கு தான் இந்த மந்திரங்கள் இருக்கு. அதனால இந்த மந்திரங்களுக்கு பேர் உபனிஷத்துன்னு பேர் வச்சு. நான் வெறும் மந்திரத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன அறியாம போயிட்டேன் அப்படின்னா வேஸ்டா போயிடும். அப்ப இந்த சப்தங்கள் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கோஷங்களையும் 3 தேகங்களையும் 3 அவஸ்தைகளையும் என்ன பண்ண போகுது? நிராகரணம் செய்கின்றது. அப்ப பிரம்ம வித்யான்றது என்னுடைய சுரூபம், ஆத்ம சுரூபம் தான் பிரம்ம வித்யா, உபனிஷத்து அப்படின்னு பேர். வெறும் சப்த ராசிகள் இல்லை. அப்ப அது மட்டும் இல்லாம இங்க ஆச்சாரியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அக்ஷர விஷயமான விஞ்ஞானத்தை இது உண்டு பண்ணுது. விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சுவானுபவம், நானா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சப்தத்தினால வரக்கூடிய ஞானங்கள் எல்லாமே புத்தியினால உண்டாகிறது. சப்தம் எந்த சப்தமா இருந்தாலும் புத்தியில ஒரு ஞானத்தை உண்டு பண்ணும். அப்ப புத்தியினால புரிந்து கொள்வதும் புத்தியினால அறிவது எல்லாமே இந்த மொத்தம் லோக வித்யாவாயிடும். அப்ப எதையெல்லாம் நம்ம புத்தியில புரிஞ்சுக்குமோ அது எல்லாமே பரோட்ச ஞானம்னு பேரு. பரோட்ச ஞானத்தை முதல்ல அடையணும். இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறது எல்லாமே, சிரவணம் பண்றது எல்லாமே எந்த ஞானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா பரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். அப்ப அந்த பரோட்ச ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம மெதுவா மனனம் பண்ணும் போது என்ன பண்ண போறோம்? நேத்திய பண்ண போறோம். தனியா ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு மெதுவா இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நீக்க போறோம். சிரவண பலத்தை வச்சுக்கிட்டு நான் திரும்ப 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 ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தேவையில்லை ரிப்பீட்டேஷன், எனக்கு தேவை ரிப்பீட்டேஷன். நான் ஒரு சாதகனா, நான் ஒரு முமுட்சுவா இருக்கிறதுனால என்னோட புத்திக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, திரும்ப திரும்ப. அப்போ அதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி 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 என்ன ஆகுது? அந்த பரோட்சம் என்ன பண்ணுது? நேர்த்தி பண்ண ஆரம்பிக்குது. பரோட்ச ஞானத்தோட பலத்தினால அந்த நேர்த்தி பண்ணி 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 நேர்த்தி பண்ண முடியாத நான் மட்டும் மிச்சம் இருக்கிறதுக்கு பேரு அபரோக்ஷானுபூத்தின்னு பேரு. அபரோக்ஷ அனுபூதி. அபரோக்ஷம்னா என்ன சுவாமி? ஒண்ணும் இல்லை, நானா இருக்கிறது, வெறும் அனுபவ ஸ்வரூபமா நான் இருக்கிறது. அதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம்னு பேரு. அந்த அபரோக்ஷ அனுபூதி தான் மோட்சத்துக்கு சாதனமா, நேரடி சாதனமா ஆயிடுது. அந்த அபரோக்ஷ அனுபூதி தான் மோட்சமே, லிபரேஷன். சொஸ்வரூப அவஸ்தானம், ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு யோக சூத்திரத்தை சொல்லுது. ஆச்சாரியார் என்ன பண்ணுவாரு? சொஸ்வரூபே அவஸ்தானம், தன்னுடைய சொரூபத்தில் தான் நிலை பெறுதல். அதுக்கு பேர் தான் அபரோக்ஷ அனுபூத்தின்னு பேரு. ஆச்சுங்களா? அப்போ இதை மனசுல நல்லா வச்சுக்கணும். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் யார் வித்யாரண்ய சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 62வது ஸ்லோகத்துல சொல்றார். ஒரு அருமையான ஸ்லோகம். நான் இப்ப சொன்ன விஷயத்த நான் சொன்னதுல பெரியவங்க அவங்க சொன்னதை நான் சொன்னேன். அதுக்கு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, வாக்கியம் அப்பிரதிபத்தம் சத்து, வாக்கியம் அப்பிரதிபத்தம் சத்து பிராக் பரோக்ஷாவபாசித்தே. முதல்ல தடையில்லாம என்னது? ஸ்ரத்தா பக்தியோட குருட்ட இருந்து இந்த சப்தத்தை கிரகணம் பண்றோம். இதுல சந்தேகம் இல்லாம, சந்தேகம் தான் தடை, அப்சைக்கிள். சந்தேகம் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணி மெதுவா கிரகணம் பண்ணிக்கிறீங்க பதார்த்தங்களை நல்லா கிரகணம் பண்ணீங்கன்னா முதல்ல என்ன ஞானம் உண்டாகும் அப்படின்னா பிராக் பரோக்ஷாவபாசித்தே. அது முதல்ல என்னவாகும்? பரோட்ச ஞானமா பிரகாசிக்கும். இப்ப என்னோட குருட்ட இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்தங்களை
நிறைய அத்தியனம் பண்ண. அப்ப முறையா அத்தியனம் பண்ணதால தடையில்லாம என்ன ஆயிருக்கு, எனக்கு அந்த பரோட்ச ஞானம் உண்டாயிருக்கு. இப்ப திரும்பவும் நான் என்ன பண்ணிருக்கேன், உட்கார்ந்து சுவாத்தியாயத்தை திரும்ப 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 பண்ணி 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 அதை நல்லா திருடமாக்கி வச்சிருக்கேன். இப்ப இந்த ஞானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பரோட்ச ஞானம்னு பேரு. அதான் சொல்றாரு வாக்கியம். வாக்கியம்னா உபனிஷத வாக்கியங்கள் அப்பிரதிபத்தம் சத்து, தடையில்லாம இருந்துச்சு அப்படின்னா, புத்தி விபரிய புத்திலாம் இல்லாம பொய்யறிவுலாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், பிராக்கு பரோக்ஷாவபாசித்தே, முதல்ல பரோட்சமாக பாசமாகும், பிரகாசிக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிறது பரோட்ச ஞானம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணும், அது அடுத்தது நல்ல மனன நிதித்தியாசனங்கள் நேத்தி 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 எல்லாத்தையும் நிஷேதம், மனனத்தினால நிஷேதம் பண்ணி தான்லயே நிக்கிற அபியாசத்தை பண்ணும் போது அது எப்படி மாறும்னா கராமலகவத் போதம். கரத்துல நெல்லிக்காவை வச்சிட்டீங்க, கராமலக்கம்னா ஆமலக்கம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காவை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சா எப்படி தெரியும், ஸ்பஷ்டமா தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. உள்ளங்கையில நெல்லிக்காவை வச்சா நல்லா தெரியுமே, ஜி இதான் நெல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கையில வச்சுட்டு. அப்போ அதே மாதிரி எந்த ஞானமானது ஸ்பஷ்டமா தெளிவா நான் பிரம்மமா இருக்க அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம என்னைக்கு ஆகுதோ அந்த ஞானம் கராமலகவத் போதம். போதம்னா ஞானம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஸ்பஷ்டமா அனுபூதியா ஆச்சு அப்படின்னா எந்த தடையும் இல்லை, டவுட் கொஞ்சம் கூட டவுட் இல்லை. நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் பரமஹம்சானந்தன்ற இல்லை, நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, புத்தி இல்லை, கொஞ்சமும் எனக்கு இதோட சம்பந்தம் இல்லை, நான் சாட்சாத்து பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கு பேரு அபரோக்ஷம் பிரசூயதே. அந்த பரோட்ச ஞானம் தான் காலாந்தரத்துல அபியாச பண்ண 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 ஆவர்த்தி பண்ண 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 மெதுவா சிரவண ஞானம் அது என்ன பண்ணுது, மனனமாய் அந்த மனனம் நிதித்தியாசனமா பரிணமிச்சு நிதித்தியாசனம் என்ன பண்ணும், சுவானுபவமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஞானமா உண்டா. அப்ப பரோட்ச ஞானத்தை ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும். சப்தம் தானே சுவாமி, இதை தூக்கி போட்டுடலாமனா, சப்தம் தான் பரோட்ச ஞானம் தான். அபரோக்ஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரசூயத்தை, பிரசூயத்தை பிரசவம் பண்ணுது. நீங்க பரோட்சத்தை அடையாம அபரோக்ஷ ஞானத்தை அடைய முடியாது. இதை மனசுல நல்லா வச்சுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமாணம் இருக்கு, பிருகதாரண்யக உபனிஷத்துல பிரதானமான மந்திரம் இருக்கு. நான் இதெல்லாம் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டித்யம் நிர்வித்ய பாலேன திஷ்டாசே, பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத மௌனி பவேத், மௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாஹா அப்படின்னு ஒரு இது இருக்கு. பாண்டித்யம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா சிரவணம். இப்ப நீங்க எல்லாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சிரவணத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டித்யம்னு பேரு. பதத்தையும் பதார்த்தத்தையும் என்ன பண்றது, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் என்னன்னு நமக்கு திரும்ப 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 சிரவணம் பண்ணிக்கிறது. அப்போ முழு அதை என்ன பண்ணணும், பாண்டித்யம் நிர்வித்ய. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு கிரந்தம் படிச்சோன்னு என்ன பண்றாங்க, போயிடுறாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும், நின்றோம். அப்ப மிச்சமில்லாம சிரவணத்தை பண்ணணும். மிச்சம் இல்லாம என்ன அர்த்தம், சந்தேகம் இல்லாம எந்த பதத்துக்கும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெளிவா தெரியற வரைக்கும் திரும்ப 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 நல்லா சிரவணம் பண்ணணும். 10 உபனிஷதங்களை சிரவணம் பண்ணணும். பிரஸ்தானத்திரயத்தை முழுசா சிரவணம் பண்ணணும். ஒரு டவுட் நமக்கு வரக்கூடாது பத பதார்த்தங்கள்ல. அப்போ பாண்டித்யம் சொல்லக்கூடிய சிரவணத்தை நிர்வித்யன்றதுக்கு அர்த்தம் நிச்சேஷம் கிருத்வா, மிச்சமில்லாம சிரவணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிரவணத்தோட பலத்தினால என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும். பால்யம் ச நிர்வித்ய. அடுத்தது இந்த பலசிய பாவம் பால்யம் சொல்லுவோம், ஒரு பலம் கிடைக்கும் இந்த சிரவணம் பண்ண மாத்திரத்துல. இப்ப என்னோட ஆச்சாரியார்ட்ட உட்கார்ந்து ஒரு 6-7 வருஷம் நான் படிச்சதுனால ஒரு பெரிய பலம் கிடைச்சது. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு, அந்த சிரவண பலத்தை வச்சுக்கிட்டு மனனம் பண்றது. என்ன மனனம், நான் சொன்னல நேத்தி 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 பண்றதுக்கு பெரிய பலம் வேணும். நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு என்ன, நான் இந்த தேகத்தை நீக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பலம் வேணும்.
அது அந்த சாஸ்திர பலத்தினால, சிரவண பலத்தினால உண்டாகும். என்ன பண்ணணும், முழுசா என்ன பண்றோம் அப்படின்னா நேத்தி பண்றோம். பாண்டித்யம் நிர்வித்திய பாலேன திஷ்டாசி, நல்ல மனநத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும். நல்லா நான் இல்லைன்னு ஒவ்வொன்றுத்தையா அனாத்ம விஷயத்தை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். சரி, அதையும் என்ன பண்ணணும், மிச்சம் வைக்கலாமா சாமி அப்படின்னா மிச்சம் வைக்க கூடாது. 3 சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடனை மிச்சம் வைக்க கூடாது. ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருந்தோம், லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த லோன்ல மிச்சம் வைக்க கூடாது, திரும்பி அது வளர்ந்து பெருசாயிடும். அதே மாதிரி சத்ருவை மிச்சம் வைக்க கூடாது. நமக்கு எதிரி யாராவது சத்ரு இருந்தாங்கன்னா முழுசா நிர்மூலம் பண்ணணும். கொஞ்சோண்டு மிச்சம் வச்சீங்கனாலும் பின்னாடி அது வளர்ந்து நம்மள நாசம் பண்றோம். சத்ருவை மிச்சம் வைக்க கூடாது. அதே மாதிரி அக்னியை மிச்சம் வைக்க கூடாது. அக்னி பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டீங்க அப்படின்னா அது பெருசா என்ன பண்ணும், மொத்தத்தையும் எரிச்சிடும். அதே மாதிரி அஜ்ஞானத்தையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. அஜ்ஞானத்தையும் என்ன பண்ணும், மொத்தமா நாசம் பண்ணணும், நேர்த்தி பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் முழுசா மிச்சம் இல்லாம நேர்த்தி பண்ணணும். எதை வச்சு, சிரவணத்தோட பலத்தை வச்சு. அப்போ நீங்க இப்ப பண்ணக்கூடிய இந்த சிரவணம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை பாத்தீங்கன்னா உண்டு பண்ணும். சரி, மனநத்தை பூர்த்தி பண்றோம். அதுக்கு அடுத்தது பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்திய. பாண்டித்யம் சொல்லக்கூடிய சிரவணத்தையும் பால்யம்னு சொல்லக்கூடிய மனநத்தையும் நல்லா பண்ணிட்டு மிச்சம் இல்லாம பண்ணோன நேத்தி எல்லாம் முடிஞ்சாச்சு. மிச்சம் யார் இருப்பா? நேத்தி பண்ண முடியாம நான் மட்டும் மிச்சம் இருக்கேன். கான்சியஸ்னஸ் மட்டும் அகமன்ற ஸ்புரணம் மட்டும் மிச்சம் இருக்கு. அந்த ஸ்புரணத்துக்கு பேர் என்ன பேருன்னா மௌனம்னு பேரு. அந்த இடத்துல பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பேசுறது? பேசுறதுக்கு இந்த லோகத்துல என்ன சத்தியமா என்ன இருக்கு? எல்லாம் பாத்தீங்கன்னா நிரர்த்தகம், எந்த சாரமும் இல்லாது நிஸ்சாரமா இருக்கிறது. அப்ப இந்த முனிவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்தையும் என்ன பண்ணிட்டான், நிஷேதம் பண்ணிட்டு தானாய் நிக்கிற அபியாசத்துல இருக்கான். அப்ப மௌனம் சுவாபாவிகமா வந்துருது, மனோமௌனம் சித்திச்சிருது. அவனுக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லை. அப்போ மௌனம்ன்றது எதை குறிக்குதுன்னா நிதித்தியாசனத்தை குறிக்கிறது, ஆத்ம தியானத்தை குறிக்கிறது. ஆத்ம தியானம் என்ன சுவாமி அப்படின்னா அந்த மனநத்தை மிச்சம் இல்லாம பண்ணதுக்கு பிறகு தானா நிக்கிறதுக்கு பேரு ஆத்ம தியானம்னு பேரு. அது மத்த தியானம் மாதிரி இல்லை. நான் ஒரு விஷ்ணு பகவானை எதிர்க்க வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்டா நான் பண்றேன்னு வச்சுங்க, அது ஆப்ஜெக்ட். அதுதான் நம்ம தியானம் சொல்லியிருக்கோம். ஆனா ஞான யோகத்துல கடைசியில பண்ணக்கூடிய அந்த ஆத்ம தியானம் நம்ம மத்த தியானங்களை போன்ற ஆப்ஜெக்ட் பண்ற தியானம் இல்லை. அதான் கேனோபனிஷத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நேதம் எதிதம் பிரம்மோபாசத்தை. இது என்று எதனை நீ உபாசனை பண்றையோ அது பிரம்மம் அல்ல. அப்ப என்ன அர்த்தம், பிரம்மத்தை ஆத்மாவை நான் ஆப்ஜெக்டா தியானம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு சுவாபாவிகமா மிச்சம் இருக்கிறது தான், சர்வத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது நான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான். அதுல நிக்கிறதுக்கு பேரு என்ன பண்றோம், தியானம்னு சொல்றோம். ஆக்சுவலா அது தியானம் இல்லை, தானா இருக்கிறதுன்றது தியானம் இல்லை. ஆனா வேற சப்தம் இல்லை, அதனால அதுக்கு பேரு நிதித்தியாசனம்னு ஒரு சப்தத்தை ஆச்சாரியர் சாஸ்திரங்கள் சொல்லுது. தியானம் இல்லை, ஆத்ம தியானம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு வந்துடும். ஆத்மாவை தியானம் பண்ணணும் போல இருக்கு, ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு. இந்த சாஸ்திரம் கேட்காத வரைக்கும் நமக்கே கூட அப்படிதான் இருக்கும். ஓ, ஆத்மாவை தியானம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு ரமணாசிரமத்துல நிறைய பேர் வருவாங்க, ஃப்ரெஷ்ஷா நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாமே நினைச்சுக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை தியானம் பண்ணணும். ஏன்னா சம்ஸ்காரம் இல்லை, சாஸ்திர சம்ஸ்காரம் இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப ஆத்மாவை தியானம் பண்ணணும்னா ஆத்மா ஒரு ஆப்ஜெக்ட் நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பண்ண முடியும் ஆத்மாவை? ஏன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஆட்ரிபியூஷனும் இல்லை, நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை, நிர்குணம் அது. அப்ப நிர்குணமா இருக்கிறது எப்படி மெடிடேட் பண்ணுவீங்க, நீங்க தியானம் பண்ணுவீங்க? முடியாது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது, அந்த ஆத்ம தியானத்துக்கு இந்த பிரக்கிரியால ஒரு பேர் கொடுக்குது, நிதித்தியாசனம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குது. நிதித்தியாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதராம் திஷ்டதி, சதா பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னில தான் நிக்கிறதுக்கு பேர், கண்ணிலேயே தான் நிக்கிறது. அப்ப அந்த தன்னில தான் நிக்கிறது, ஏன்னா மிச்சம் இல்லை, மிச்சத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நீக்கிட்டோம், நேர்த்தி பண்ணியாச்சு. அந்த நிக்க 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 அது அகண்டமா ஆகும், 24/7 மாறும்.
அந்த சுபாவமா மாறும்போது அதுக்கு பேர் அகண்டானுபூதி, அபரோக்ஷானுபூத்தின்னு அதுக்கு பேர் சாஸ்திரத்தை. அப்போ எது அது பண்ணுது அப்படின்னா, சிரவணம் இல்லாம மனனம் சித்திக்காது, மனனம் சித்திக்காம நிதித்தியாசனம் சித்திக்காது, நிதித்தியாசனம் இல்லாம அகண்டானுபவம் சித்திக்காது. அப்ப முதல்ல நமக்கு எதை சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த பரோட்ச ஞானத்தை, பத பதார்த்தங்களை நல்லா கிரகணம் பண்ணணும். இதை வச்சுக்கிட்டு தான் மனனம் சித்திக்கும், மனனத்தை வச்சுதான் நிதித்தியாசனம் சித்திக்கும், நிதித்தியாசனத்தோட பரிபக்குவம் தான் ஆத்மானுபூதி. இதை மனசுல நல்லா பிடிச்சி. சொல்லுங்க ஜி. ஆமா, தத்துவத்துக்கு மேலதான் இருக்கு. ஆனா இந்த பரோட்ச ஞானத்தோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இப்ப மொத்த சப்தங்களையும் 64 மந்திரங்களையும் உபனிஷத்துன்னு எடுத்துங்க. ஆயிடுச்சா? உபனிஷத்துக்கு நம்ம மீனிங் என்ன சொல்லியிருக்கோம்? சுவானுபவம் தானே மீனிங் சொல்லியிருக்கோம், விஞ்ஞானம், ஆத்ம விஞ்ஞானம். அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த மொத்த 64 மந்திரங்களையும் உபனிஷத்துன்னு எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் போறோம், ஆத்ம லட்சணங்கள் மட்டும்தான் உபனிஷத்து. இப்ப நம்ம அடுத்த மந்திரம் 6வது மந்திரம் ஆத்மாவை பத்தி பேச போறோம் இன்னைக்கு மந்திரம். அப்போ ஆத்மாவை பத்தி பேசுறது மட்டும்தான் உபனிஷத்து. செகண்ட் ஸ்டெப் எடுக்கிறீங்க. அப்ப இது வரைக்கும் 4வது மந்திரம் வரைக்கும், நான் இப்ப 4 மந்திரம் 5 மந்திரம் போயிடுச்சு. 5 மந்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து இல்லை. அதுக்கப்புறம் 2வது கண்டத்துல ஆரம்பிக்க போகுது 9 மந்திரத்துக்கு அப்புறம். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கருமங்களை பத்தி பேச போகுது, அது உபனிஷத்து இல்லை. இப்ப மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பேச போகுது, அது எதுவுமே உபனிஷத்து இல்லை, 2வது ஸ்டெப். அப்ப எது உபனிஷத்துன்னு எடுக்கணும்னா, வெறும் ஆத்மாவை பத்தி பேசுறது மட்டும் உபனிஷத்து, 2வது ஸ்டெப். அதுக்கப்புறம் இன்னும் லிமிட் பண்றீங்க, 3வது ஸ்டெப் போறீங்க. இந்த 3வது ஸ்டெப்ல என்ன பண்ணணும், ஆத்மாவை பத்தி எதெல்லாம் சப்தங்கள் இருக்கோ அதெல்லாம் கூட உபனிஷத்து இல்ல, எது நேத்தி பண்ணுதோ அது மட்டும்தான் உபனிஷத்து. இப்ப அடுத்த மந்திரம் மட்டும்தான் உபனிஷத்து. அடுத்த மந்திரம் ஒரு மந்திரம் போதும், ஒரே ஒரு மந்திரம், அக்ரேஷம் அக்ராஹியம்னு ஆரம்பிக்க போகுது. அந்த ஒரு மந்திரம் தான் உபனிஷத்து. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போறீங்க, அந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க நேத்தி பண்ணி கடைசியில உங்களோட அனுபவம் உண்டாகுது இல்ல, அந்த அனுபவம் ஆத்மா அனுபவத்துக்கு பேரு மட்டும்தான், விஞ்ஞானத்துக்கு மட்டும்தான் பேரு உபனிஷத்து. எத்தனை ஸ்டெப்ஸ் வந்துருப்பாங்க. அப்ப உபனிஷத்துன்றதுக்கு அர்த்தம், அதான் பாஷிக்காரர் என்ன பண்ணார் போன பேராகிராஃப்ல, லாஸ்ட் பேராகிராஃப்ல சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அக்ஷர விஷயம் ஹி விஞ்ஞானம் இக பராவித்யா இது பிராதானியேன விவக்ஷிதம். பிரதானமா நம்ம எதை உபனிஷத்து பராவித்யா சொல்றோம் அப்படின்னா, என்னுடைய ஆத்ம விஞ்ஞானம் அனுபூத்திய மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், உபனிஷத்து பராவித்யான்ற சப்தத்தை சொல்றோம். அப்ப 64 மந்திரங்களும், ஆத்ம ஞானிக்கு வந்து 64 மந்திரங்களும். அதாவது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி வந்து ரொம்ப அருமையா சொல்ற, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதகர்கள்லயே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நிறைய சப்தங்களை வந்து கிரகணம் பண்றது தப்பு. முதல்ல மேய்ச்சல் மைதானத்துல எல்லாத்தையும் கிரகணம் பண்ணணும். அதுக்கு அடுத்து லிமிட் ஆகிட்டே போகணும், அந்த சப்தங்கள்ல இருந்து ஒதுங்கிட்டே போகணும். சப்தங்கள் எதை உணர்த்துதோ அதை நோக்கி போகணும். நம்ம அதை நோக்கி போகாம நான் சப்தத்திலேயே இருந்துட்டேன்னா என்ன ஆகும்? விவேக சூடாமணியில வந்து ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு விவேக சூடாமணியில. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா அப்படின்னு சொல்றாரு. நீங்க நிறைய சப்தங்களை படிச்சுட்டு அந்த சப்தங்களை வச்சுக்கிட்டு அறிய வேண்டிய ஆத்மஸ்வரூபத்தை அறியாம போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அறிய வேண்டிய ஆத்ம விஷயத்தை அறியாம அவிஜ்ஞாத்தமா விஞ்ஞானம் பண்ணல, அவிஜ்ஞாத்தமா வெறும் சப்தத்தை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்க. அத்ராசியம் அக்ராஹியம் அபோத்ரம் அவர்ணம் சக்ஷுஷோத்ரம் தத் அபானி பாதம் நித்தியம் விபம் சர்வகதம், இதெல்லாம் சப்தமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்தமா சொல்லிக்கிட்டு என்ன உணர்த்த வேண்டிய என்ன அறியாம போயிட்டேன் அப்படின்னா, அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணது எல்லாம் பிரயோஜனம் இல்லாதது, வேஸ்ட். அந்த பண்டிதன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஜீவனத்தை விரயம் பண்ணிட்டான், வெறும் சப்தத்திலேயே காலத்தை கழிச்சிட்டான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த சப்தம் சொல்றாரு, விஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. ஒருவேளை இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு, இந்த சப்தங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அனுபூதி பண்ணிட்டான் அப்படின்னா, அனுபூதி பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஏதாவது படிக்க வேண்டியிருக்கா, இந்த சப்தத்தை உருட்ட வேண்டியிருக்கா? அவசியமே இல்லை. அப்போ
அறிந்த பிறகு, அனுபூதி அடைந்த பிறகு இந்த சாஸ்திரம் நிரர்த்தகம், சப்தம் நிரர்த்தகம். அதே மாதிரி அனுபூதி பண்றதுக்காக தான் இந்த சப்தம் வச்சிருக்கு. இதுலயே நின்றுட்டு அனுபூதி பண்ணலனாலும் அது நிரர்த்தகமா போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். என்ன அருமையான ஸ்லோகம் பாருங்க. அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதஸ்து நிஷ்பலா. இப்ப பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா, ரமண பகவான்கிட்ட சொல்றாங்க, அவர் எங்கேயாவது ஒரு சாஸ்திரத்தை கோட் பண்ணியிருக்காரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரேரா யாராவது சொன்னா கோட் பண்ணுவார். மற்றபடி எப்பவுமே அனுபூதிமான்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அனுபூதி இல்லை, நான் பாத்தீங்கன்னா என்னோட பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்த பலத்துல நான் நிக்கிறேன், மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எது பிரதானம்னு கேட்டீங்கன்னா, எதுல நிக்கிறேன் அப்படின்னா இந்த உபனிஷத் சப்த ராசியில தான் நான் நிக்கிறேன். இதான் எனக்கு பலத்தை கொடுக்குது. அப்போ நான் என்னோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், உபனிஷத்துல சொல்லியிருக்கு, விவேக சூடாமணியில ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு, பிரம்மசூத்திரத்தை சொல்லியிருக்கு, பகவான் கீதையில இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சப்தங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், நின்றுட்டு இருக்கேன். இதே ஒரு அனுபூதி ஆனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத்துல சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்தை சொல்லியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நான் சொல்லுவேன். ஏன்னா அனுபூதி ஆனதுக்கு பிறகு நான் சொல்லுவேன். சர்க்கரையை எடுத்து வாயில வச்ச மாத்திரத்துல ஸ்வீட் தெரியும். நான் அதுக்கு முன்னாடி சர்க்கரையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேஜுக்கு, ஒரு ஃபுல் பேஜுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். சர்க்கரைனா இப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும் அப்படின்னு, இனிப்பை பத்தி. இது எது வரைக்கும் அப்படின்னா, சர்க்கரையை நாக்குல வைக்கிற வரைக்கும் தான். சர்க்கரையை எடுத்து நாக்குல வச்ச மாத்திரத்துல இந்த பேப்பரை கிழிச்சு நான் போட்டுடலாம். ஏன்னா அந்த வியாக்கியானம் எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்ப அனுபூதிக்கு பிறகு கொட்டேஷன் வருமா அப்படின்னா, பகவான் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் கொட்டேஷனும் தேவையில்லை. ஏன்னா அவர் அனுபூதி சொரூபமா இருக்கார். எந்த அனுபூதிமான்களா இருந்தாலும் அவங்க அனுபவ பிரதானம் ஆயிடும். அப்ப 3 வச்சுக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவண காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சப்தம் பிராதானியம், இதுதான் பிரமாணம் சிரவண காலத்துல. மனன காலத்திலேயே எது பிரமாணம்னா இதுதான் பிரதானம், இந்த சப்தம் தான். ஆனா கூட என்ன பண்ணுவோம், லாஜிக் சேர்ப்போம். மனன காலத்துல சப்தத்தோடு யுக்தியை சேர்த்து, லாஜிக்கை சேர்த்து மனனம் பண்ண போறோம். இங்கேயும் மனனத்திலயும் சப்தம் வந்துடும். பிரம்மசூத்திரமோ பிருகதாரண்யக உபனிஷத்தோ வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லைன்னு சாலிடா நீக்கிறது, நேர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. எது குப்பை? நிதித்தியாசனம் வர வரைக்கும் இதுதான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸே இந்த சாஸ்திரத்துல தான் நின்றுச்சு. ஆனா நிதித்தியாசனத்தை நேத்தி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, பிணம் சுடும் தடி போல. நான் முன்னாடியே ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஒரு சப்தம். இந்த சாஸ்திர சப்தங்களை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த சம்சாரத்துல இருக்கிற இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நான் இந்த சாஸ்திரத்தை வச்சு நிஷேதம் பண்ணியிருக்கேன். பிணத்தை சுடுற தடி மாதிரி, தண்ட மாதிரி. கடைசியில என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரத்தையும் தூக்கி அதோட சேர்த்து அந்த பணத்தோட சேர்த்து போட்டுடணும், எரிச்சிடணும், தூக்கி குப்பை. இதெல்லாம் நிதித்தியாசனத்துல போனதுக்கு பிறகு மௌனம். அங்க மௌனம்னு சுவானுபவம் மட்டும்தான் அங்க பிரதானம். அங்க பிரமாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்கு, பகவத்கீதை சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க போகலன்னு அர்த்தம். அந்த இடத்துல சர்வத்தையும் தூக்கி கொளுத்திட்டு என்ன பண்ணும், வெறும் அனுபவம் தான் பிரதானம் நிதித்தியாசனத்துல. அதனால பாத்தீங்கன்னா நல்லபடியா புரிஞ்சுக்கணும். உபனிஷத் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வேற வேற அர்த்தத்தை குறிக்குது. சிரவண காலத்துல எல்லா உபனிஷத்தும் தான் உபனிஷத், சப்தங்கள் எல்லாமே உபனிஷத். இது அப்படியே லிமிட் பண்ணிக்கிட்டே போகணும். பெரிய வட்டமா இருந்து சின்ன 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 வட்டமாயிட்டே கடைசியில வெறும் அகத்துல முடிஞ்சிடும். அகத்துல முடிஞ்சதுக்கு பிறகு மற்றதெல்லாம் குப்பை ஆயிடும். இந்த மொத்த தேகம், மொத்த சம்சாரமும் குப்பை. அதனால்தான் இவர் பகவான் என்ன பண்றாரு, ரமண பகவான் யார்ட்டையோ ஒருத்தர் சொல்றாரு, எது வரைக்கும்ப்பா சாஸ்திர குப்பையா கிளறிக்கிட்டே இருப்ப அப்படின்னு. இந்த நீங்க கோழி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குப்பையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி இப்படி அதோட காலை வச்சு எதையாவது புழு பூச்சி கிடைக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கோழி நல்லா பார்க்கலாம் நீங்க. அதுக்கு அதோட தீனி எங்க இருக்கும், ஃபுட்டு எங்க இருக்குன்னா அந்த குப்பையில சின்ன சின்ன பூச்சியா இருக்கும். இந்த 2 காலை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்கும், அதை கலைச்சு 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 அதுல எங்கெல்லாம் அது பூச்சி இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சப்தங்கள்லயே இதுல என்ன அது என்ன இது என்னதுன்னு சப்தங்கள்லயே நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. சப்தங்களை அதோட லட்சியம் என்னவோ அந்த லட்சியத்துக்கு போயிடணும்.
அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும், சிரவண காலம் மனன காலத்துல நல்ல சப்த ஆவர்த்தியை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேர்த்தி மூலமா அர்த்தத்துக்கு போயிடும், சொரூபத்துக்கு போயிடும். இதுதான் ப்ராசஸ். ரைட்டா? இதுக்கப்புறம் 6வது மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் பண்றார் ஆச்சாரியார். இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. அவதாரிக்கா, ஒரு சின்ன அவதாரிக்கா இருக்கு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார் 6வது மந்திரத்துக்கு. என்னன்னு பார்ப்போம். வந்துருங்க. யதா விதி விஷயே கர்த்ராதி அநேக காரக உபசம்ஹார துவாரேன வாக்கியார்த்த ஞான காலாத் அந்யத்ரானுஷ்டேயோ அர்த்தோ அஸ்தி அக்னிஹோத்ராதி லக்ஷணோ ந ததேக பரவித்யா விஷயே. ஒரு பெரிய லைன் எழுதுறார் ஆச்சாரியார். என்ன சொல்றாருன்னா, யதா எந்த விதமாக எனில், எவ்வாறெனில், விதி விஷயே கர்த்ராதி. விதி விஷயம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பூர்வ காண்டம், வேதத்தோட பூர்வ காண்டம் இருக்குல்ல, கர்ம காண்டம் சொல்லுவோம். இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வமும் கர்ம காண்டம் தான், கர்ம காண்ட விஷயம் தான் இந்த மொத்த லோகமும். இந்த லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதி நிஷேதம். அதான் முதல்ல அவதாரிக்கா பாஷ்யத்தை ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். இந்த சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. இது 104வது பேஜ் ஜி. 104வது பேஜ்ல நம்ம ஆரம்பிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கேட்டுக்கிட்டாதான் ஃபாலோ பண்ண முடியும். இல்ல 6வது மந்திரத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் 104வது பேஜ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ட்ரா. யதா விதி விஷய நம்ம அவதாரிக்க பாஷ்யத்துல பண்ணும் போதே ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மொத்த பூர்வ பாகமும் மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், இந்த மொத்த 3 பாகமும் என்ன விஷயம்னா விதி நிஷேத பராணி அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்லியிருந்தார். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அபராவித்யாக்கள் எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்யாதே, டோன்ட் டூஸ் மட்டும்தான். இந்த லோகத்துல எதா இருந்தாலும், உப்மா கிண்டுறதா இருந்தா கூட, உப்மாவை பாத்தீங்கன்னா ரவைய வறுக்கணும், அப்போ விதி வந்துருதா, ரவைய பாத்தீங்கன்னா வறுக்கணும், விதி வந்துருது. கூடவே கண்டிஷன் சொல்லுவாங்க, ரவைய வறுக்காம உப்மா பண்ணாத, நிஷேதமும் வந்துருது. அப்ப எந்த லோகத்துல உப்மாக்கின்றது, நான் சொல்றது உப்மாக்கின்றது, ஆஃப்டர் ஆல் உப்மாக்கின்றது, இதுக்கே பாத்தீங்கன்னா விதி நிஷேதம் வந்துடும். அப்ப யாக யஜ்ஞாதி யாகங்கள்லாம், உபாசனைகள்லாம், அப்ப லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களும் விதி நிஷேதம். இதை என்ன பண்ணுவோம், கர்ம காண்டம்னு சொல்லுவோம். ஆயிடுச்சா? அதான் விதி விஷயே. சரி, அந்த விதி விஷயம் வந்துருச்சுன்னா, டோன்ட் டூஸ் சொல்லுதுன்னா, அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தா. யாரு பண்ணணும்? ஒரு காரியத்தை பண்ணும் போதே அந்த காரியத்தை யாரு பண்ணணும்னு கர்த்தாவை பத்தி சொல்லும். கர்த்தா அங்க பாஷிகர் என்ன பண்றாரு, கர்த்தாதி அநேக காரகன்றார். கர்த்தா முதலிய அநேக காரகங்கள் அப்படின்னு. காரகம்னா என்ன அப்படின்னா, ஒரு கர்மத்தை செய்வதற்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு, எதெல்லாம் தேவையோ அதுக்கு பேரு காரகம்னு பேரு. கிரியத்தே இது காரகம். செய்யறதுக்கு எதெல்லாம் யூஸா இருக்கோ, ஒரு கர்மத்தை பண்றது எதெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் காரகம்னு பேரு. இப்ப நான் ஒரு கர்மத்தை பண்றேன், நான் இப்ப டீச்சிங் பண்றேன். இப்ப டீச்சிங் பண்றேன் அப்படின்னா யார் யார் என்னெல்லாம் வரும்? ஒரு டீச்சிங்ன்றது ஒரு கர்மா. இந்த டீச்சிங்ல யாரு வருவா? கர்த்தா யாரு? நான். பரமஹம்சானந்தா கர்த்தா. யாருப்பா டீச்சர்? பரமஹம்சானந்தா ஆச்சாரியார். சரி, அவர் எதை உபதேசிக்கிறார்? கொஸ்டின், 2வது கொஸ்டின் கேட்கிறேன். எதை உபதேசிக்கிறார் அப்படின்னா, உபனிஷதத்தை உபதேசிக்கிறார். இது கர்மகாரகம்னு பேர். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட். எனக்கு என்ன ஆப்ஜெக்ட்? உபனிஷத். கர்மகாரகம்னு பேர். 3வது, அவர் எதனால உபதேசம் பண்றார்? இன்ஸ்ட்ருமெண்டல். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா கரணகாரகம்னு பேரு. கரணகாரகம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வாயினால, வாக்குனால உபதேசம் பண்றேன். வாக்குனால உபதேசம் பண்றேன், கையினால எழுதுற, பேனானால எழுதுற, கண்ணாடினால பாக்குற, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு. அப்ப இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் பாத்தீங்கன்னா 3rd காஸ் சொல்லுவோமோ, அதுக்கு பேர் கரணகாரகம். கர்த்தா காரகம், கர்ம காரகம், கரணகாரகம். நான் செய்பவன், எதை செய்கின்றான் அப்படின்றது கர்மகாரகம், எதனால் செய்கின்றான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கரணகாரகம் வந்துடும். 3வது காரகம். எதுக்காக பண்றோம்?
அப்படின்னா நான் சொல்றேன் சுவாமி அவரோட மனனத்துக்காக டீச்சிங் பண்றார். அப்ப மனனம் பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா, ஒருத்தர் வேலைக்கு போறார். எதுக்காக வேலைக்கு போறார்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போறார். ஒருத்தர் யஜ்யம் பண்றார். எதுக்காக யஜ்யம் பண்றார்? பரலோகத்தை பிராப்தி பண்றதுக்காக யஜ்யம் பண்றார். அப்போ எதுக்காகன்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா 4வது காரகம் வந்துடும். சம்பிரதான காரகம்னு பேர் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கர்த்தா கருமச்ச கரணஞ்ச சம்பிரதானம் ததைவச்ச அபாதானாதிகரணம். அபாதானம்னு ஒண்ணு எங்க இருந்து பண்றார்? திருவண்ணாமலையில இருந்து பண்றார். எங்க இருந்து பண்றார்? திருவண்ணாமலையில. அதுக்கு பேர் அபாதான காரகம்னு பேர். எங்க இருந்து பண்றார்? திருவண்ணாமலையில இருந்து அப்படின்றது. அதுக்கப்புறம் அதிகரண காரகம்னு ஒண்ணு இருக்கு. அதிகரணனா எங்க இருந்து டீச்சிங் பண்றாரு அப்படின்னா, அவரோட ஆசனத்துல இருந்துகிட்டு டீச்சிங் பண்றார். நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன்? ஆசனத்துல இருக்கேன். பழங்கள் எங்க இருக்கு? பழங்கள் விருட்சத்துல இருக்கு. இந்த நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? பூமியில இருக்கோம். இது அதிகரணம், ஆதாரம்னு பேர். அப்போ எந்த விஷயங்களா இருந்தாலும் 6 விதமான காரகங்கள் தேவைப்படும். எந்த கர்மா பண்ணாலும், இந்த லோகத்துல எந்த கர்மா நடந்தாலும் இந்த 6 இருக்கணும். என்ன இருக்கும்? கர்த்தா கர்மச்ச கரணஞ்ச சம்பிரதானம் ததைவச்ச அபாதானாதிகரணம். அபாதான அதிகரணம் ஷட்விதம். இதான் பாத்தீங்கன்னா காரகாடி ஷட். 6 காரகங்கள் இருக்கு. இததான் பாஷிகார் என்ன பண்றாரு? கர்த்ராதி அநேக காரக உபசம்ஹார துவாரேன. உபசம்ஹாரன கலெக்ஷன். இந்த 6த்தையும் நம்ம கனெக்ட் பண்றோம். இது எல்லாம் ஒரு கர்மத்தை பண்ணணும்னா இந்த 6 இருக்கணும். 6ஐயும் வச்சுக்கிட்டு வாக்கியார்த்த ஞான பலாத் ஞான காலாத். வாக்கியார்த்த ஞான காலாத்னா முதல்ல ஒரு இது பண்றோம். நம்ம தியரியா பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? தியரியா படிப்பான். தியரியா. அதே மாதிரி வேத பாடசாலையில படிக்கிறவன் என்ன பண்ணுவான்? தியரியா அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த யாகம் எப்படி பண்ணணும், சோம யாகம் எப்படி பண்ணணும், அஸ்வமேத யாகம் எப்படி பண்ணணும்னு யஜ்யங்களை பத்தி எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணுவான்? சிரவணம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தியரி. அதான் சொல்றாரு வாக்கியார்த்த ஞான காலாத். வாக்கியார்த்தனா படிச்சு அதை புரிஞ்சுக்கிற காலம் இருக்கு. கிரகணம் பண்ற காலம், படிக்கிற காலம். அதுக்கு வேறான அந்நியத்திரனா அதுக்கு சிரவணம் பண்றதுக்கு அந்நியமான காலத்துல இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு பிறகு அவன் வேலைக்கு போறான். வேத பாடசாலையில படிச்சதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான்? யஜ்யம் பண்றதுக்கு கிரகஸ்தாசிரம் போய் யஜ்யத்தை பண்றான். அப்போ வேற காலத்துல படிச்ச காலம் வேற, அதுக்கு அந்நியமாக படிச்ச காலத்துக்கு அந்நியமா அனுஷ்டானம் பண்ற காலம் வேறையா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு வாக்கியார்த்த ஞான காலாத். வாக்கியார்த்தத்தை கிரகணம் பண்ற காலத்துக்கு அந்நியத்திர வேற ஒரு காலத்துல அனுஷ்டேயோ. அனுஷ்டேயோனா அனுஷ்டானம் பண்றோம். அதுக்கப்புறம் அர்த்தோ அஸ்தி. அனுஷ்டேயோ அர்த்தோ அஸ்தி. எது? அக்னிஹோத்திராதி லட்சணம். எதெல்லாம் அது மாதிரி அர்த்தமா உடையதா இருக்கு அப்படின்னா, அக்னிஹோத்திரம் முதலிய கருமங்கள் எல்லாமே அது மாதிரிதான் இருக்கு. இந்த லோகத்துல இருக்கிற சர்வ கருமங்களும் முதல்ல ஒரு அந்த தியரி நாலேஜ் கிடைக்குது. அந்த தியரி நாலேஜுக்கு வேற ஒரு காலத்துல நம்ம என்ன பண்றோம்? 1 மணி நேரம் கழிச்சோ, 2 மணி நேரம் கழிச்சோ, 1 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ அதை அனுஷ்டானம் பண்றோம். அனுஷ்டானம் பண்ணிட்டு என்ன பண்றோம்? பலன் எப்ப கிடைக்கும்? பண்ணும் போதே பலன் கிடைச்சுமா உங்களுக்கு? அப்படின்னா உப்புமா செய்யறது எப்படின்னு எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. நான் அதை பாத்தீங்கன்னா உப்புமாவை செய்யறேன். செஞ்சதுக்கு பிறகு அதை சாப்பிட்டு இன்னொரு காலத்துல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பசி ஆறுறேன். அப்போ ஞானத்துக்கு அப்புறம் கர்ம அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அதனோட பலன் பிராப்தி ஆகுது. அப்போ சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா இப்ப கர்மம் பண்ணுவோம், செத்து போன பிறகுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், பிரயோஜனம் கிடைக்கும். இங்கேயே கிடைக்காது சொர்க்க பலன். அப்ப எல்லா கர்மமும் பாத்தீங்க அப்படின்னா 3 காலம் இருக்கு. ஒண்ணு ஞான காலம், இன்னொன்னு அதை அனுஷ்டானம் பண்ற காலம், அப்புறம் 3வது அதை பிரயோஜனத்தை அனுபவிக்கிற காலம் அப்படின்னு. இது எல்லா கர்மத்துக்கும் காமன். ஆனா இங்க சொல்றாரு ந ததா இக. ஆனா அது போன்று அந்த விதமாக ந இக பரவித்யா விஷய. இந்த பரவித்யான்னு சொல்லக்கூடிய மோட்ச விஷயத்துல, இந்த உபனிஷத்து விஷயத்துல அப்படி இல்லை.
அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கியார்த்த ஞான சமகால ஏவது. வாக்கியார்த்தம்னா என்னது? இப்ப நான் சொல்றேன், அடுத்த மந்திரம் படிக்க போறேன், இந்த மந்திரம் படிக்க போறேன், 6வது மந்திரம். ஒரு நீங்க பிரம்மமா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க சச்சிதானந்த சுரூபமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இந்த சப்தம் என்ன பண்ணும்? ஞானத்தை உண்டு பண்ணுமா பண்ணாதா? உண்டு பண்ணும். எப்படிப்பட்ட ஞானத்தை உண்டு பண்ணிருக்கு? உத்தம அதிகாரியா இருந்தானா, தடை இல்லாம இருந்துச்சுன்னா, குரு தத்துவமசின்னு சொன்ன மாத்திரத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு போயிடுவாங்க. ஞானம் உண்டாச்சு. ஞானம் உண்டான சமகாலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு ஞானம் கிடைச்சி மோட்சத்தை அடைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் சப்தம் அர்த்தத்தை உண்டு பண்ணிச்சா இல்லையா? நான் பதம் பதமா பிரிச்சு சொல்றேன். சத்துனா என்ன? தத்துவபோதத்துல திரிகால எத்திஷ்டதி, திரிகாலே எத்திஷ்டதி சத்து. 3 காலத்துல எது இருக்கோ அது சத்து. சித்துனா என்னது? ஞானஸ்வரூபா. ஆனந்தகனா சுகஸ்வரூபா. சப்தத்தெல்லாம் அர்த்தம் சொல்றேன்ல, தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? புரியுது இல்ல? ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உண்டாச்சு, ஆனா அந்த ஞானம் எதோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேகத்தோடையும் விபரியத்தோடையும் சேர்ந்து இருக்கிற ஞானம். சந்தேகம் எது? இன்னும் கிளியர் ஆகல, டவுட்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் விபரியம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை அனாதி காலத்துல இருந்து நான் கிரகணம் பண்ணதுனால இதுல எனக்கு நல்ல அபிமானம் இருக்கு. இப்போ சொன்னாலும் கூட எனக்கு இதையே நான் கிரகணம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு விபரியம், பேரு பொய்யறிவு, மித்யா ஞானம். அப்போ குரு பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும் போது ஞானம் உண்டாகும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞானம் உண்டாயிருக்கு. ஆனா அந்த ஞானம் எதோட சேர்ந்திருக்கு? சந்தேகத்தோடும் விபரியம்னு சொல்லக்கூடிய பொய்யறிவோடும் சேர்ந்தது. ஞானம் உண்டாகலன்னு சொல்லக்கூடாது. நான் இப்ப சப்தத்தை சொன்ன மாத்திரத்துல உங்களுக்கு ஞானம் உண்டாச்சு, ஆனா அந்த ஞானம் சந்தேக விபரியத்தோடு சேர்ந்திருக்கு. ஆனா உத்தம அதிகாரிக்கு எப்படி இருக்கும்? சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆனவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்ன மாத்திரத்திலேயே சந்தேகம் இல்லாம விபரியம்னு சொல்லக்கூடிய பொய்யறிவு, மித்யா ஞானம் இல்லாம போதம் உண்டாயிடும். அவனதான் உத்தம அதிகாரின்னு நம்ம சொல்றோம். ஆச்சாரியர் அதனாலதான் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்கியார்த்த ஞான சமகால ஏவ. ரொம்ப வார்த்தையை போடுறாரு. வாக்கியார்த்தம்னா நான் பதார்த்தங்களை பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 நான் அர்த்தத்தை சொல்றேன். இந்த அர்த்தத்தை சொல்லும் போதே இந்த சமகாலத்திலேயே உங்களுக்கு என்ன ஆகும்? ஞானம் கிடைச்சிடுச்சு, உங்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனா அந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் இல்லாம இவ்வளவுதான். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும், சப்தம் ஞானத்தை உண்டு பண்ணும். குருட்ட இருந்து நான் சிரவணம் பண்ணா ஞானம் வந்திருக்கு, ஆனா மோட்சத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் அதுல இல்லை. ஏன்? சந்தேகம் இருக்கு, விபரியம் சொல்ற மித்யா ஞானம் அங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் மனனம். அதே மாதிரி பொய்யறிவுன்னு சொல்லக்கூடிய அபியாசம் இருக்குல்ல, தேகத்தை நான் அனாதி காலத்துல நான் தேகன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதை நீக்கிறதுக்காக அந்த நிதித்தியாசனம். விபரிய ஞானத்தை நீக்கிறதுக்காக நிதித்தியாசனம். இந்த ரெண்டுத்தையும் நான் அனுஷ்டானம் பண்ணும் போது அது என்ன பண்ணுது? சந்தேகம் போயிடும், மனனத்தினால சந்தேகம் நாசமாயிடும். நிதித்தியாசனத்தினால விபரியம் சொல்ற பொய்யறிவு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஞானம் சுத்தமாயிடுது. அப்போ ஞானம் இப்பவும் உங்களுக்கு உண்டாகும். இந்த உபனிஷத்து கேட்ட மாத்திரத்துல ஞானம் உண்டாகும். நல்லா தெரிஞ்சுங்க. சப்தம் ஒரு ஞானத்தை உண்டு செய்யும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன், சச்சிதானந்தமா நான் இருக்கேன்னு நல்லா தெரியும். மோட்சத்தை கொடுக்காது. ஆயிடுச்சுங்களா? சரி, இந்த விபரியம்னா என்னது? சந்தேகம்னா டவுட் தெரியும். விபரியம்னா என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா, இந்த எப்பவுமே நம்ம லாக் இந்த டோர் ஓபன் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம்? இப்படி ஓபன் பண்ணுவோம். சுவிட்ச் எங்க இருக்கணும்? உள்ள வந்தோடனே சுவிட்ச் இந்த பக்கம் இருக்கணும். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எனக்கு வரவே வராது. ஆனா வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, தப்பா வச்சிருக்காங்க. லாக்கை ஓபன் பண்ணி உள்ள நுழைஞ்சோன்னு இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எங்க இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறதுனால இதை ஓபன் பண்ணி போனோன்னு எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல சுவிட்ச் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
நான் டோரை ஓபன் பண்ணணும், சுவிட்ச் போட முடியும். நான் என்ன பண்றேன், வீட்டுல இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த சுவிட்ச் பாக்ஸை எடுத்து ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அந்த இடத்துல இருக்க சுவிட்ச் பாக்ஸ் இந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஆனா நான் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை நான் எப்ப பண்றேன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்றேன். அப்ப 2 வருஷமா நான் என்ன ஹேபிட் ஆயிருக்கு அப்படின்னா, 2 வருஷமா கதவை திறந்தோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட்லயே எனக்கு கை போகும். சுவிட்ச் பாக்ஸ் இங்கதான் இருக்கு அப்படின்னு டெய்லி உள்ள வந்தோடனே அந்த சுவிட்ச் பாக்ஸை போடுவேன். இப்ப இதை பிளான் பண்ணி நான் தான் என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து சுவிட்ச் பாக்ஸை மாத்திருக்கேன். ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, நான் தானே பண்ணினேன், நான் தான் பிளான் பண்ணி இந்த பக்கம் பண்ணிருக்கேன். ஆனா அபியாசம் என்ன பண்ணிருக்கேன், 2 வருஷமா ஓப்பன் பண்ணோட என்னோட ஹேண்ட் எங்க போகும், லெஃப்ட் சைடுக்கு தான் போகும். ஏன்னா 2 இயர்ஸ் நான் அதை தான் பண்ணிருக்கேன். அப்போ ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு கை இப்படி போகும், கை பார்த்தா ஐயோ சுவிட்ச் பாக்ஸ் இல்ல, ஐயோ நம்ம தானே அங்க மாத்தணும் அப்படின்ட்டு தலையிலேயே குட்டிக்கிட்டு அப்புறம் ரைட் சைட்ல சுவிட்சை போடுவேன். இது மெதுவா 2-3 நாள் இப்படியே கை போகும். அதுக்கப்புறம் மெதுவா 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 நான் புத்திக்கு சொல்லி சொல்லி செல்ஃப் சஜெக்ஷன் கொடுத்து இங்க பார்த்திருக்கு இங்க மாத்திருக்குன்னு கை இப்படி போக ஆரம்பிக்கும். அப்போ 1 வாரம் கழிச்சு என்ன ஆகும், மெதுவா 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 கம்மியாகி அந்த 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும், மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுது சுவிட்ச் பாக்ஸ் இங்கதான் இருக்குன்னு. கதவை ஓப்பன் பண்ணோட கை எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல போகும். இந்த நடுவுல நான் வந்து இந்த அபியாசம் இருக்குல்ல, 2 வருஷத்தோட அபியாசத்தினால நான் என்ன பண்ணேன், சுவிட்ச் பாக்ஸ் இந்த பக்கமே போச்சு இல்ல, அதுக்கு பேரு விபரிய ஞானம்னு பேரு. இப்போ சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு கூட, நான் சச்சிதானந்தம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட, சாஸ்திரம் உபனிஷத் சொல்லுது, குருவும் சொல்றார், சொன்னாலும் கூட அர்த்தம் விளங்குது, தெரிஞ்சாலும் கூட நமக்கு என்ன அபியாசமாயிருக்கு, அனாதி ஜென்மத்தில இருந்து என்ன அபியாசம் இருக்கு, நான் தேகம் நான் தேகம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே கை போன மாதிரி இந்த தேகத்தையே திரும்ப திரும்ப தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், இதையே கிரகணம் பண்ணிட்டு இருப்போம், அபிமானம் வந்துட்டு இருக்கோம். இது என்ன ஆகும், இந்த சுவிட்ச் பாக்ஸுக்காவது 1 வாரத்துல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, 1 வாரத்திலேயே நான் ரைட் ஹேண்ட் சைட்ல கை வச்சுட்டேன். ஆனா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வ அபியாசம் சொல்றோம், அநேக ஜென்மமா அபியாசம் பண்ணியிருக்கோம். 2 வருஷத்துல இருக்கிற அபியாசத்துக்கே 1 வீக் டைம் எடுக்குது. அப்போ அனாதி ஜென்மத்துல இருந்து வந்திருக்க அபியாசத்தை சதா காலமும் தலையில குட்டிட்டே இருக்கணும். நான் இல்ல இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு குட்டிக்கிட்டே இருக்கணும், தலையில குட்டிக்கிட்டே இருந்தாதான் இது புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் சச்சிதானந்தம், இந்த தேகம் வந்து நான் இல்லை, இதுக்கு பசிக்குது, தேகத்துக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கல, தேகத்துக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இல்ல, தலைக்கு வேதனை இருக்கு, எனக்கு வேதனை இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ரைட் சைடு தான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன், லெஃப்ட் சைடு வைக்கல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மாத்துற மாதிரி. இதுக்கு பேரு விபரிய ஞானத்தை மாத்துறதுக்கு என்னென்ன நிருத்தியாசனத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லு. அப்போ ஞானம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் கிடைச்சிடுச்சு. சப்தத்தை உச்சாரணம் பண்ற சமகாலத்திலேயே ஞானமானது ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். உத்தமாதிகாரிக்கு இந்த தடைகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அப்பவே மோட்சம். நம்மள மாதிரி ஆட்களுக்கு மனனமும் நிதித்தியாசனமும் செஞ்சுதான் சந்தேகத்தையும் விபரீதத்தையும் போக்குனாதான் மோட்சம் கிடைக்கும். அப்போ ஞானம் கிடைச்சதா, ஞானம் கிடைச்சது, ஞான நிஷ்டை கிடைக்கிறது, ஆத்மானுபூதி உண்டாகும், ஞானம் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு. அதுக்கு என்ன ஞானம் சொல்லியிருக்கோம், பரோக்ஷ ஞானம். ஞானம் தான், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், பரோக்ஷ ஞானம்னு பேர் வைக்கிறோம். அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, என்னது வாக்கியார்த்த ஞான சமகாலையேவ. வாக்கியார்த்தம்னா ஆச்சாரியார் சொன்ன அந்த போதம் பண்ண அந்த உபதேசிக்கிற அந்த சமகாலத்திலேயே நான் ஆத்மாவா இருக்கேன் பிரம்மமா இருக்கேன்ற ஞானமானது சமகாலத்திலேயே உண்டாகும். ஆனா பரியவசித்தோ பவதி, அது எண்ட ஆயிடும். அதாவது சமகாலையேவத்து பரியவசித்தோ தெரிஞ்சிடும், எனக்கு நல்லா முடிவா அவசர பரியவசித்தோன்றதுக்கு அர்த்தம் முழுசா எண்டு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிடும். சிரவண காலத்துல முழுசா நீங்க என்ன பண்ணலாம், இந்த சப்தார்த்தத்தை நல்லா கிரகணம் பண்ணி பரோட்ச ஞானத்தை முழுசா அடைஞ்சிடலாம். பண்ணவே படிக்கவே உங்களுக்கு ஞானம் பூர்ணமா கிடைச்சிரும். அப்ப நீங்க புதுசா கர்மா ஏதாவது பண்ண போறீங்களா, பலன் அடையறதுக்கு மோட்சத்தை அடையறதுக்கு ஏதாவது கர்மா பண்ண வேண்டியிருக்கா? இந்த ஞானம் கேட்டாச்சு, உப்மா பண்றது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு,
ஆனா ரவையெல்லாம் போட்டு உப்புமா பண்ணி அதை சாப்பிட்டு பசியாறணும் அப்படின்ற மாதிரி இந்த ஞானம் வந்துடுச்சு. ஞானத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு கர்மாவை பண்ணி அந்த பலனை எடுக்கணும்னு ஏதாவது இருக்கானா? அது மாதிரி இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் என்ன பண்ணணும், அந்த நேத்தி பிரக்கிரியாவை உள்ளதான் பண்ண போறேன். எங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தனா பண்ண போறோம், ஆவர்த்தி பண்ண போறோம். படிச்ச சப்தங்களை திரும்ப திரும்ப ஆவர்த்தி. சந்தேகத்தை நீக்கிறது உள்ளதான் நீக்க போறோம். வெளியில சந்தேகம், அது கர்மா இல்லை. அதே மாதிரி தான்ல நிக்க போறோம். விபரிய புத்தி நாசமாகிறதுக்கு அதுவும் கர்மா இல்லை. அது தியானம் மாதிரி தான்ல நிக்கிறது, நிதித்தியாசனம். அப்ப அதுவும் கர்மா இல்லை. அப்ப சந்தேகத்தையும் விபரியத்தை நீக்கிறது கர்மா இல்லை. சிரவணமும் பாத்தீங்கன்னா கர்மா இல்லை. அப்போ இது கேட்ட சமகாலத்திலேயே ஒரு ஞானத்தை முழுசா உண்டாக்கும். ஆயிடுச்சா? இதை புரிஞ்சுங்க. இதோட இன்னைக்கு போதும். நம்ம டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னொரு 3 லைன் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.